நடைபெறவிருக்கிற 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள். இந்த தேர்தல்களில் எஸ்டிபிஐ கட்சி கேரளா, மேற்கு வங்கம், தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்களில் தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடுகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி இணைந்து எஸ்டிபிஐ கட்சிக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சி ஒரு தேசிய அரசியல் பேரியக்கம் என்கிற நிலையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை தமிழ்நாடு மாநில செயற்குழுவினுடைய பரிந்துரைகளை பரிசீலித்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளரை எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய தலைமை இறுதி செய்திருக்கிறது. அந்த வகையில் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக பொறுப்பெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிற, பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிற முகமது முபாரக் அவர்களை இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமை தீர்மானித்திருக்கிறது. அதை இப்போது நாங்கள் அறிவிக்கிறோம். எஸ்டிபிஐ கட்சியினுடைய நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று நன்னிலம் தொகுதி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிபிஐ கட்சியை பொறுத்தவரை தமிழக மக்களுக்கு மிக நன்றாகவே தெரியும். கட்சி துவங்கிய காலம் முதல் இன்று வரை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய நலனிற்காக, தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட வெளிமுறை மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற, போராட்ட களத்தில் நிற்கிற ஒரு அரசியல் பேரியக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ கட்சி. அந்த வகையில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலும் ஒலித்திட வேண்டும். அதற்கு நன்னிலம் தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் முழுமையாக தங்களுடைய ஆதரவை, வாக்குகளை செலுத்திட வேண்டும் என்று மிகுந்த அன்போடு வாக்காளர் பெருங்குடி மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நடைபெறவிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் நன்னிலம் தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சி வெற்றி பெறுவதைப் போலவே 234 தொகுதிகளிலும் எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணியினுடைய அனைத்து வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் தமிழக வாக்காளர் பெருங்குடி மக்களை கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாது என்று பல்வேறு காரணங்களை கூறி எதிர்கட்சிகள் நிச்சயமாக தமிழ் வாக்காளர் பெருமக்களை குழப்புவதற்கும் திசை திருப்புவதற்கும் முயற்சிப்பார்கள். ஆனால் தமிழக மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த தேர்தல் என்பது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக வஞ்சித்துக் கொண்டிருந்தது, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது. RN ரவி அவர்கள் ஆளுநர், அவர் மூலமாக இன்னும் பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதிகளை எல்லாம் தர மறுத்து தொடர்ச்சியாக தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசிற்கு பாடம் புகட்டுவதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த சட்டமன்ற தேர்தல் என்பதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு மக்கள் எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்திட வேண்டும் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். Okay.
நடைபெறவிருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணியாம் மெகா கூட்டணியாம் 5 ஆண்டுகள் தமிழகத்தை மிகச்சிறப்பான முறையில் நல்லாட்சி செய்த திராவிட மாடல் நாயகர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில எஸ்டிபிஐ கட்சி இடம்பெற்று நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை இந்த கூட்டணியில எஸ்டிபிஐக்கு என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். எஸ்டிபிஐக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்து எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில குழு, பல்லாயிரக்கணக்கான கட்சியினுடைய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற வகையில் தேசிய தலைமை இன்றைய தினம் என்னை நன்னிலத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வேட்பாளராக இப்பொழுது அறிவித்திருக்கிறது. இதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்னிலத்தை பொறுத்தவரை 15 ஆண்டுகளாக அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதியை கைவிட்டு விட்டார் என்றுதான் உறுதியாக சொல்ல வேண்டும். எனவே எஸ்டிபிஐ இடம்பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது ஒரு வலுவான, அந்த மக்களுக்கிடையே பல்லாண்டுகளாக மதிப்பை பெற்றிருக்கிற ஒரு கூட்டணி. எஸ்டிபிஐ அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோல சிறுபான்மை சமூகத்தினுடைய கட்சிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல அமைப்புகளும் இன்றைக்கு இந்த கூட்டணியில் இடம்பெற்று இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கையை மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற இந்த கூட்டணி வெல்வோம் ஒன்றாக என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் சொல்வதை போல 200க்கும் அதிகமான தொகுதிகளில் இந்த கூட்டணி அமோக வெற்றியை பெறும். அதுபோல எஸ்டிபிஐ போட்டியிடுகிற நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு வரலாறு காணாத வெற்றியை எஸ்டிபிஐ கட்சி பெறும். அதுபோல தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்காக வேண்டி எஸ்டிபிஐயினுடைய பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களை அர்ப்பணித்து வெற்றிக்காக பாடுபடுவார்கள் என்பதையும் இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய அந்த வாக்கு எண்ணும் பொழுது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை படைத்தது என்று சொல்லுகிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை மக்கள் தருவார்கள். அதுபோல நன்னிலம் உட்பட 234 தொகுதியிலும் போட்டியிடுகிற திமுகவினுடைய கூட்டணியில போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களையும் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் அமோக வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறீங்க, உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும்னு சொல்லி ஏதாவது அன்னைக்கே அந்த அறிவாலயத்தின் வாசலில் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், இது எங்களுடைய மாநில செயற்குழு எடுத்த தீர்மானம். எங்களுடைய மாநில செயற்குழு இப்போதைய தேர்தல்களை கவனத்தில் கொண்டு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதனால எங்களுடைய மாநில செயற்குழுடைய தீர்மானத்தை தான் இப்ப எங்களுடைய தேசிய துணைத் தலைவர் இப்பொழுது வந்து அறிவித்தார்கள். எனவே நாங்கள் எங்களது தீர்மானத்தின் அடிப்படையிலே உதயசூரியன் சின்னத்திலே இப்பொழுது நன்னிலம் தொகுதியில் நாங்கள் போட்டியிடுகிறோம். இது நான் ஏற்கனவே எல்லா பிரஸ் மீட்லையும் சொல்லியாச்சு. எல்லா கட்சிகளுக்கும் ஜனநாயகத்தில் தேர்தலில் போட்டியிடுற உரிமை இருக்கிறது. அடிப்படையில் எல்லோரும் போட்டியிடுகிறார்கள். ஆனால் வெற்றி என்பது அது திமுக கூட்டணிக்கு மட்டும்தான். 200 அல்ல, 234 வெற்றி என்று சொல்கிற அளவிற்கு கண்ணுக்கெட்டிய தூரம், எதிரிகளே இல்லை என்கிற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டிற்காக எடுத்திருக்கிற அந்த சாதனை திட்டங்கள், அதுபோல தமிழ்நாட்டு மக்கள்
அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த திட்டங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக இந்த தேர்தல் என்பது மதவாதத்திற்கும் மதச்சார்பின்மைக்கும் எதிரான தேர்தல், என்டிஏவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிரான தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் என்றாலே வேப்பங்காயாக கசக்குகிற ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைக்கு அந்த எதிரான தேர்தல். எனவே இந்த தேர்தலில் வெற்றி என்பது திமுக கூட்டணிக்கு மட்டும்தான் இந்த வெற்றி. அதை மே மாதம் 4ஆம் தேதி அதை உறுதிப்படுத்தும். இந்த தொகுதி தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன சார்? இது ஏற்கனவே உங்க உத்தேச பட்டியலில் இந்த தொகுதி எல்லாம் அந்த திமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு பேசப்பட்டு 2 குழுவும், எங்களது குழுவும் அதுபோல திமுகவுடைய குழுவும் பேசப்பட்டு பல்வேறு காரணங்களால் இந்த தொகுதியை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 100% SDPI உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். 100% வெற்றி பெறுகிற தொகுதியை தான் இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவே இது பரஸ்பரம் 2 குழுக்களும் பேசி எடுத்த ஒரு வெற்றி கூட்டணியுடைய ஒரு வெற்றி தொகுதி. இல்ல அதான் இது நாங்கள் ஏற்கனவே நாங்களும் உத்தேசமா நாங்கள் பேசியிருந்தோம். இது 2 குழுவும் இருந்து இப்போதைய சூழலை அனுசரித்து கூட்டணியில் பல கட்சிகள் வந்திருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் இடம்பெறுகிற அளவிற்கு, இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்துச்சுன்னா இந்தியாவிலே இப்படி ஒரு மெகா கூட்டணி இல்லை. இத்தனை வருடங்களாக ஒரு கூட்டணி என்பது ஒரு மெகா கூட்டணியாக இன்றைக்கு அமைத்திருக்கிறார்கள். வேறு எந்த மாநிலத்திலும் நிகழ்த்தாத ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாங்கள் இந்த தொகுதியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இது வெற்றிக்கான தொகுதி. நாங்கள் பல இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். சிறுபான்மையினுடைய வாக்குகள் என்பது குறிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு ஒரு நியாயமான காரணங்கள் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் இந்த சிறுபான்மையுடைய வாக்குகளை பெறுவதற்காக வேண்டி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். ஆனால் மக்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றிய ஆளுகிற பாஜக அரசு என்பது இன்றைக்கு சிறுபான்மை மக்களை இன்றைக்கு ஒரு எதிரிகளாக கட்டமைத்து முன்னிறுத்துகிற ஒரு சூழல். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறுபான்மை மக்களிடத்தில் மிக வீரியமாக களமாடுகிற அரசியல் கட்சிகள் எல்லோரும் இன்றைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிறோம். இந்த நிலையில எப்படி அது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்று தெரியவில்லை. இதெல்லாம் சொல்லப்படுகிற கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுடைய மனதில தங்களது கூட்டணிக்கு ஏதோ ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதற்காக சொல்லப்படுகிற செய்திகளை ஒழிய இதுல 100% அதற்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. முழுமையாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய நலனை விரும்புகிற எல்லோருடைய வாக்குகளும் திமுகவுடைய கூட்டணிக்கு தான். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி அதிமுக பொதுச் செயலாளர் எந்த அடிப்படையில் நம்ம வாக்கு சேகரிக்க போறோம்? மக்கள் இதில் எப்படி பிரதிபலிப்பாங்க? எந்த அடிப்படையில் வாக்கு சேகரிக்க வேண்டும்? கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க போகிறோம். பாஜக மதவாத கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது அவர்களுக்கு? இந்த தமிழ்நாட்டிற்காக வேண்டி ஒரு சுயமான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தமிழகத்துடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார். ஒன்றிய அரசு தர வேண்டிய நிலுவைத் தொகையை தாருங்கள் என்று இவரால் சொல்ல முடியுங்களா? எதிர்கட்சி தலைவரால் சொல்ல முடிந்ததா என்றால் சொல்ல முடியல. ஏன் தமிழ்நாட்டிற்கு இத்தனை அநீதி செய்கிறீர்கள் என்று சொல்ல முடிந்ததா என்றால் சொல்ல முடியல. எனவே அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. அதனால் இப்பொழுது போட்டியை 2வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் தான் போட்டியை வழிய முதல் இடத்திற்கு அல்ல. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அவங்க நல்லாவே புரியுது யார் மக்களுக்காக போராடுகிறார்கள், யார் மக்களுக்காக பேசுகிறார்கள். இந்த அளவிற்கு மக்களுக்காக களம் இறங்குகிற ஒரு கூட்டணி யார் என்பதெல்லாம் தெரிகிறது. எனவே வேறு எந்த கூட்டணிக்கும் வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பில்லை. 100% வாக்குகளை பெறப்போகிற கூட்டணியாக இந்த கூட்டணி தான் இருக்கும். வருகிற இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அது இந்த தொகுதியில 31ஆம் தேதி திமுகவுடைய தலைவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். அது முடிந்தவுடனே அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளோடு கலந்து கொண்டு எப்பொழுது மறுத்தார்கள் என்பதை அறிவிப்பார்.